வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். நம்ம இங்கே பைவட் பாயிண்ட் 3 ரெசிஸ்டன்ட் லெவல் 3 சப்போர்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்க பைவட் பாயிண்ட்டுக்கு ஜோனுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மேலும் மார்க்கெட் வந்து நாளைக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா முதல்ல 25,199 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இந்த ஜோனை எடுத்துருவோம். இங்கே பேட்டர்ன் மேட்சிங் எடுத்துட்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுதான்னு பார்க்கணும். எக்ஸிட் ஆச்சுன்னா இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலான 25,287 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 25,336 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பைவட் பாயிண்ட் இந்த லெவலை விட்டு மார்க்கெட் திரும்பவும் கீழே இறங்குச்சு அப்படின்னா 25,062 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 25,013 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 24,925 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பார்த்துடலாம். இங்க மார்க்கெட் வந்து நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் 1வது சப்போர்ட் லெவலுக்கும் 2வது சப்போர்ட் லெவலுக்கும் நடுவில் நமக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒன்று நமக்கு இந்த 2வது சப்போர்ட் லெவலை உடைச்சு கீழ் நோக்கி இறங்குச்சுன்னா நமக்கு 3வது சப்போர்ட் லெவலை 24,800 முதல்ல உடைக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு கண்டிப்பா 24,700 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுவே மார்க்கெட்ல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு இந்த முதல் சப்போர்ட் லெவலை முதல்ல உடைக்கணும். உடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து 25,500 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல மார்க்கெட்ல இங்க நம்ம பார்க்கும்போது செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்லையே நமக்கு இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருந்தது. நேத்திக்கு பார்க்கும்போது பையரோட டாமினேஷன் நமக்கு அதிக லெவல்ல இருந்தது. இன்னைக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கு. ஆனா இதோட க்ளோசிங் பாயிண்ட்டும் ஹை லெவலையும் நம்ம செக் பண்ணும் பொழுது லெவல் வந்து சேம் லெவல்லையே நமக்கு மார்க்கெட் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த 2 லெவல்ல நமக்கு ஏதாவது ஒரு இடத்த மார்க்கெட் உடைச்சிச்சு அப்படின்னா அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டை நம்ம ஈஸியா ஜோன் செட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம். பைவட் பாயிண்ட்டுக்கு மேல மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா முதல்ல 57,133 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணி, அதாவது இந்த ஜோன் எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 57,438 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 57,615 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட் கீழே மார்க்கெட் நகர்ந்துச்சு அப்படின்னா 56,651 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலையும் தாண்டி மார்க்கெட் கீழே இறங்கிச்சு அப்படின்னா 56,474 வரைக்கும் போறதுக்கு கண்டிப்பா அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 56,169 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து இப்போ நமக்கு இங்க இந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கும் சப்போர்ட் லெவலுக்கும் நடுவில் ட்ரேட் ஆயிருக்கு. நமக்கு அடுத்து இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணுதான்னு முதல்ல பார்க்கணும். இந்த லெவல் நமக்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவலா இருக்கும். இந்த லெவலை நமக்கு மார்க்கெட் உடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்து 2வது சப்போர்ட் லெவலான 56,300 வரைக்கும் போறதுக்கு நமக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அல்லது நமக்கு இந்த ஜோனை எக்ஸிட் ஆகாமலேயே மார்க்கெட் திரும்பவும்
இந்த முதல் ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ஜோனை கண்டிப்பா நம்ம செட் பண்ணி அந்த இடத்துல எக்ஸிட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம ரொம்ப கவனமா செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளானையும் செட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்க்கும் பொழுது இங்க நமக்கு செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்ல இருக்கு. மேலும் மார்க்கெட்டோட ஃப்ளோ பாத்தீங்கன்னா இந்த 2 லெவலுக்குள்ளதான் நமக்கு இருக்கு. இப்ப எந்த லெவல்ல முதல்ல நமக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்றத ரொம்ப கவனமா பார்க்கணும். அடுத்த வாரத்துல நமக்கு திரும்பவும் ஆல் டைம் ஹையை நோக்கி போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.